லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20, 21, 22, 20, 21 மாத்திரம் வாசிங்க. 20, 21. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது, பரிசேயர் இயேசுவை பார்த்து கேட்டபோது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அப்படி கேட்ட பரிசேயர்களுக்கு இயேசு மறுமொழியாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறது, அதோ அங்கே இருக்கிறது என்றும் சொல்லப்படுவதற்கு ஏதுவாக இருக்காது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே என்றார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். பரிசேயர்கள் யார் என்று நமக்கு நல்லா தெரியும். இயேசு நின்னா குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க, இயேசு உட்கார்ந்தாலும் குற்றம் அப்படின்னுவாங்க. இயேசு ஒரு அற்புதத்தை செய்துட்டா அதுவும் குற்றம் அப்படின்னுவாங்க. எதை செஞ்சாலும் குற்றம் 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 என்று சொல்லி கண்டுபிடிக்கிறதும் அந்த குற்றத்தை காண விரும்புகிறது தான் பரிசேயருடைய ஆவி. இப்படிப்பட்ட பரிசேயர்கள் இயேசுவினுடைய நாட்களில் அதிகமாய் செயல்பட்டாங்க. இவரை வார்த்தையினால, இவருடைய வாயின் வார்த்தைகளினாலேயே இவர் அகப்படுத்த வேண்டும், இவர் பேசுகிற வார்த்தையிலேயே இவரை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்களுக்கு தங்களை நல்லவர்களைப் போலவும் தாங்கள் மேன்மக்களைப் போலவும் அவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டு இயேசுவையும் இயேசுனுடைய ஊழியத்தையும் இழிவாக சித்தரித்து கொண்டு வந்தவர்கள் தான் பரிசேயர்கள். இதை குறித்து நீங்கள் வேதத்தில், புதிய ஏற்பாட்டில் எல்லா சுவிசேஷ புத்தகத்தில் நீங்கள் ஏராளமாய் பார்க்க முடியும். இந்த பரிசேயர்கள் தான் ஒரு நாள் இயேசுவிடத்தில் வருகிறாங்க. வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வின்னா, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும்? அந்த வார்த்தையை அவங்க கேட்கிறதற்கு ஒரு ஆழமான ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏன்னா இயேசுவை பார்த்தீங்கன்னா எங்கே போய் வாயை திறந்து பேசினாலும், எந்த ஜனங்களை பார்த்து பேசினாலும், எங்கே போய் ஒரு கூட்டம் நடத்தினாலும், எந்த இடத்துலையும் அவர் எதை குறித்து அதிகமாய் பேசினார் என்று சொன்னால், தேவனுடைய, தம்பிங்கெல்லாம் நல்லா நிமிர்ந்து நேரம் பேசும்போது என்ன பாருங்க, நீங்கள் தலை குனிஞ்சு இருந்தாலே நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் பேசும்போது என்ன பாருங்க. இங்கு நான் பார்க்கிற வேளையில் இவங்க இப்படி கேட்குற அந்த கேள்விக்கு ஒரு ஆழமான நோக்கம், கருத்து இருக்கு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், புளித்த மாவை எடுத்துக்கிட்டு தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லுப்பா, மீன் வலைய வச்சு தேவனுடைய ராஜ்யத்தை பேசுகிறார். இப்படி ஏராளமான தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி மேலே இருக்கிற அந்த தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். அதையே எப்போ பார்த்தாலும் மக்களுக்கு சொல்லுகிறார். ஏன்னா இவங்க தானே கூடவே இருந்து குற்றம் கண்டுபிடிக்க போகிற கூட்டம். ஆனால் அவர் பேசுகிற வார்த்தையை கேட்டுட்டு இப்போ அவங்களுக்கு ஒன்று, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும்? எப்போ பார்த்தாலும் தேவனுடைய ராஜ்யம் சொல்ற அந்த தேவ ராஜ்யம் எப்போ வரும் அப்படின்னு கேட்கும் பொழுது மிக அழகாய் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தேவ ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இதோ அங்கே இருக்கிறது, இதோ இங்கே இருக்கிறது என்று சொல்ல. இப்போ இந்த தேசத்தை ஆளுகிற ஆளுநர் அல்லது தேசத்தை ஆளுகிற பிரதமரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ எங்கே இருக்கிறாரு, எங்கேருந்து இந்த ராஜ்யத்தை, இந்த பூமியின் ராஜ்யத்தை ஆளுகிறார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் உடனே சொல்லுங்க, எங்கே இருக்கிறார்? இப்போ சொல்லுங்க, டெல்லியில் இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இந்த மாநில தலைவர் சிஎம் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சென்னையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் அவங்க கேட்குறாங்க. தேவராஜ்யம் என்று சொல்றீர, அந்த தேவராஜ்யம் எப்போ வரும், அந்த தேவராஜ்யம் எப்பொழுது வரும் அப்படின்னு கேட்டுட்டு சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் பிரத்யட்சமாக இதோ டெல்லியில் இருக்கிறார்னு ஆளை காட்டுகிறது போல, இதோ சிஎம் சென்னையில் இருக்கிறார் என்று ஆளை குறிப்பிட்டு அவர் இருக்கிற இடத்தை சொல்வது போல இது வராது. அப்படிப்பட்ட காரியத்திற்கு இது ஏதுவாகவே இராது. ஆனால் ஒன்று, அந்த தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது.
அந்த ராஜ்யம் எங்க இருக்கிறது? உங்களுக்குள்ளேயே இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடையவர்களே, இந்த தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் ராஜ்யத்தை ஆளுகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பது முதலாவதாக புலப்படுகிறது. ஆமாவா இல்லையா? ஒரு ராஜ்யம் இருந்தாலே ராஜ்யத்தை ஆள ஒரு தலைவர், ஒரு ராஜா வேணும், இல்லை மன்னன் வேணும், தேசத்தில் குடிமக்கள் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் அது ராஜ்யமாகும். ஒரு மனிதன் தனியாக இருந்துட்டு நான் தான் ராஜா அப்படின்னு சொன்னானா மெட்ராஸ் 10ல் கொண்டு போய் என்ன செய்வாங்க? சேர்த்துருவாங்க. இவனுக்கு என்ன பிடிச்சிருச்சு? பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு. அப்போ யோசித்து பாருங்க, ஒரு ராஜ்யம் அப்படின்னா முதலாவது ஒரு பட்டணம் வேணும், ரெண்டாவது குடிமக்கள் வேணும், மூன்றாவது அதை ஆளத்தக்க நிலையில தான் அவன் ஒரு ராஜாவாய் மன்னனாய் வெளிப்பட முடியும். இப்போ இந்த தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது அது தேவனால் ஆளப்படுகிற ஒன்று. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய தலைமையில் ஆளப்படுகிற ஒன்று, அவருடைய வழிகாட்டலில் ஆளப்படுகிற ஒன்று, அவருடைய உள்ளத்தின்படி ஆளப்படுகிற ஒன்று. எப்படி ஆளணும்னு அவர் நினைக்கிறாரோ அப்படியாக ஆளப்படுகிறது தான் தேவனுடைய ராஜ்யம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடையவர்களே, அப்படியானால் இவர்கள் கேட்கிற கேள்வி என்ன? இந்த தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லுகிறீர், தேவனை குறித்து சொல்லுகிறீர், அப்படியானால் ராஜ்யத்தை ஆளுகிற அந்த தேவன் எங்கே? ராஜ்யம் எங்க இருக்கிறது அப்படி என்று சொல்லி கேட்கும் பொழுதுதான் அது பிரத்யட்சமா கண்ணுக்கே தெரியாது, புலப்படாதான். கண்களுக்கு என்ன செய்யாது? அங்க இருக்கு இங்க இருக்குன்னு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. ஆனா அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? இதை கேட்கறதுக்கு எப்படி இருக்கிறது? ஆளை காட்ட மாட்டேங்கிறாரு, ராஜ்யத்தை ஆளுகிற ஆளை காட்ட மாட்டேங்கிறாரு, ராஜ்யம் எங்கிருந்து நடத்தப்படுகிறதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனா உங்களுக்குள்ளேயே இருக்கிறது, பிரத்யட்சமாய் வராது, ஆனா இருக்குன்னு சொல்றாரு, அது நமக்குள்ள இருக்குன்னு சொல்றாருன்னு அவங்களுக்கு ஒரே குழப்பம். அருமையான கர்த்தருடையவர்களே, இதை தெளிவுபட சொல்லணும் அப்படின்னா தானியேலுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா பூமியின் ராஜ்யத்தை ஆளுகிற ராஜா ஒரு கட்டளை போடுகிறான். நமக்கு அந்த கட்டளைலாம் போட்டாங்க இல்லையா? ஆதார் கார்டு அவசியமான ஒன்று, எல்லாவற்றோடு என்ன செய்யணும்? இணைக்கணும். அப்படின்னு உடனே கூட்டம் கூட்டமாக ஓடி போய் என்ன செய்ய மக்கள் இணைச்சாங்க. அப்புறம் வந்தது பணம் செல்லாது, குறிப்பிட்ட ரூபாய் என்ன செய்யாது, இனி செல்லாது அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு? அப்போ யோசித்து பாருங்க, ஒரு மனிதன் ஆளுகிறார், அவர் ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா அது அப்படியே தேசத்தில் நடக்குது, நடந்து கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ இது நடக்க காரணம் என்ன? இந்தியாவை ஆளுகிற ஒரு பிரதமர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, இந்திய தேசம் இருக்கிறது, குடிமக்கள் இருக்கிறார்கள். எனவே சொல்லப்படுகிறது, நடந்தே இருக்கிறது. ஆனா தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு வரும் பொழுது பாபிலோனை ஆண்டு வந்த ராஜா, அவனுடைய ராஜ்ய பார காலத்தில் அவனுக்கு ஒரு பட்டணம் இருக்கு, அவனுக்குன்னு ஜனங்கள் இருக்காங்க. இப்போ அந்த பட்டணத்தில் எருசலேமிலிருந்து ஒரு கூட்ட மக்களை சிறை கைதியாய் அடிமையாய் கொண்டு போய் தன்னுடைய நாட்டுக்குள்ள கொண்டு போகிறான். அந்த இடத்துல தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 பேரும் இருக்கிறார். இப்போ அந்த மன்னன் தன்னுடைய ராஜ்யத்தை ஆளுகிற மன்னன், கவனிங்க, தன்னுடைய ராஜ்யத்தை ஆளுகிற மன்னன் தேசத்தில் ஒரு கட்டளை இடுகிறான். என்ன சொல்லுகிறான் அப்படின்னா, நான் நிறுத்தின பொற்சிலையை தவிர வேற எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை வணங்கினா அக்கினியில தூக்கி எறிய படுவீர்கள். வேற எந்த தெய்வத்தை நமஸ்கரிக்க கூடாது, ஜெபிக்க கூடாது, தன்னுடைய தெய்வத்தை யாரை நோக்கி வேண்டுதல் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் சிங்கக்கெபியில போடப்படுவீர்கள் என்கிற கொடிதான சட்டத்தை மட்டும் ஏற்றல, சட்டத்தை மீறும் போது, நல்லா கவனிங்க, சட்டத்தை மீறும் பொழுது அதனுடைய தண்டனை, கொடிய தண்டனை என்ன என்பதையும் தேசத்தின் மக்களுக்கு இப்பொழுது ராஜா முன் வைக்கிறார்.
இப்பொழுது அந்த குறிப்பிட்ட கால அவகாசங்கள் வருகிறது, நேரம் வருகிறது. நிறுத்தின பொற்சிலைக்கு முன்பாக ஊர் மக்கள் எல்லாம் கூடிட்டாங்க, அவனுடைய ராஜ்யத்திற்குரிய எல்லாம் கூடிட்டாங்க. எல்லா வாத்தியங்கள் வாசிக்கப்படுகிற வேளையில் எல்லாரும் சாஷ்டாங்கமாய் விழுந்து 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 நமஸ்கரிக்கிறாங்க. ஏன்னா அது அந்த ராஜ்யத்தை ஆளுகிற தலைவனுடைய சட்டம். ராஜ்யத்திற்கு உட்பட்டு இருக்கிற மக்கள் அதற்கு எல்லாம் என்ன செய்கிறாங்க? கீழ்ப்படுகிறாங்க. இப்போ அந்த பட்டணத்தில் அந்த ராஜ்யத்திற்கு உள்ள இருக்கிற ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கீழ்ப்படியணுமா கீழ்ப்படியக்கூடாதா? சொல்லுங்க பார்க்கலாம். கட்டாயம் கீழ்ப்படியணும். கீழ்ப்படியலன்னா அக்கினியில் போடப்படுவாங்க. இது வரைக்கும் அந்த மரண தண்டனையில் எத்தனையோ பேர் அக்கினியில் போடப்பட்டு மரித்து போயிருக்கிறார்கள். இது ஒன்று புதுசு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மரண தண்டனை, ஜெபிக்க கூடாது அப்படிங்கிற சட்டத்தை மீறி ஜெபித்தா அந்த சிங்கங்களுக்கு இரையாகி போடப்படும். இது போன்ற மரணம் ஏராளமாய் நடந்திருக்கிறது. ஆனா இப்படிப்பட்ட ராஜ்யத்திற்குள்ள 2 பேர் வாலிபர்கள் சிலர் இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க உங்க ராஜ்யத்தில் இருக்கிறது உண்மை, உங்க ராஜ்யத்தினுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் பார்க்குற உண்மை. ஆனா எங்களுக்கு இன்னொரு ராஜ்யத்திலிருந்து பிரமாணம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இன்னொரு ராஜ்யத்திலிருந்து எங்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது என்ன தெரியுமா? என்னை அன்றி வேற தெய்வத்தை நீங்க நமஸ்கரிக்கவே கூடாது, வணங்கவே கூடாது அப்படின்னு எங்களுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டு இருக்கு. இன்னொரு ராஜ்யத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ ஒரு வேளை இதை போய் தானியேல் போய் சொல்றான், இல்லை ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ராஜாவிடத்தில் சொன்னா உடனே என்ன சொல்லுவான்? அப்போ அந்த தெய்வத்தை என்கிட்ட என்ன செய்யுங்க, ஆளை காட்டுங்கன்னா இப்போ என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க பார்க்கலாம். காட்ட முடியாது. அவர் ஆளை காட்ட முடியாது. ஏன்னா ஒருவரும் சேராத ஒளியில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தமுள்ள தெய்வம் அவர். அவரை கண்டு உயிர் பிழைத்து வாழ முடியாது. எனவே தான் யோவான், நான் அவரை கண்ட பொழுது செத்தவனை போல கீழே என்ன செய்த. அப்ப ஆளை காட்ட முடியுமா? ஏமா நான் சொல்ற சட்டத்தை மீறி என் நாட்டுக்குள்ளேயே நீ இப்படி பண்றிய, இப்படி பேசுறிய, அப்படியானா அது யாரு? அவங்களுடைய ராஜ்யம் எங்க சொல்லு அப்படின்னா என்ன செய்ய முடியாது. ஆனா கண்ணுக்கு தெரியாத அந்த ராஜ்யம், ஆனா அந்த ராஜ்யத்திற்கு உள்ள தானியேல் வைக்கப்பட்டு இருக்கிறார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன செய்கிறாங்க? வைக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடையவர்களே, நேரம் காலம் வந்தது. இவர்கள் வணங்கவில்லை, இவர்கள் ஜெபத்தை நிறுத்தவில்லை என்பதை கண்டவுடனே 7 மடங்கு அக்கினி எரியப்பட்டு தூக்கி போடுறாங்க, சிங்கக்கவியில தூக்கி போடுகிறாங்க. ஆனா ஒரு முடிய கூட அந்த அக்கினி சேதப்படுத்த முடியாம, சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்த முடியாம அற்புதமாய் காக்கப்படுகிறாங்க. இப்பதான் அந்த ராஜா சொல்றான், உயர வானத்திலும் பூமியிலும் தானியேலின் தேவனை போல தேவன் இல்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருடைய ராஜ்யம் அழியாத ராஜ்யம். அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? அழியாத ஒரு ராஜ்யம். அது நித்தியமான ஒரு ராஜ்யம், நிரந்தரமான ஒரு ராஜ்யம். அருமையான கர்த்தருடையவர்களே, அப்ப நான் சொல்லுவேன், ஒருவேளை நாம் இந்த எழுத்தின்படி இந்த பூமியில நான் வாழ்ந்தாலும் சில சட்ட திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழணும். ஏன்னா வேதம் சொல்லுது, உங்களுடைய மேலான அதிகாரங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அதுக்காக இப்போ ஒரு சட்டம் வருகிறது. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் மதம் மாறி நீங்கள் எல்லாம் இப்படி மாறணும் அப்படின்னா செய்வீங்களா? செய்வோன்றவங்கெல்லாம் சத்தமா ஒரு அழிலே சொல்வோமா? அதனால தான் பேசுகிற வார்த்தையை காது திறந்து நல்லா என்ன செய்யணும்? கேட்கணும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? முடியாது. சொல்லுங்க, கை இப்படி வச்சு சொல்லுங்களேன். முடியாது. அவன் சொல்லுவான், இன்னும் 7 மடங்கு அதிகரிப்போம். நீங்கள் என்ன செய்வீங்க? முடியாது, முடியாது. ஏன் அப்படின்னா, நாங்கள் இந்த ராஜ்யத்திற்குரியவர்கள் அல்ல, நாங்கள் மேலான ராஜ்யத்திற்குரியவர்கள். ஹல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இந்த பூமியில வாழ்ந்தாலும் இவைகள் நமக்கு நிரந்தரம் இல்லை. நம்முடைய ராஜ்யமே வேற. அதைத்தான் இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் இந்த உலக காரியங்களுக்கு உட்பட்டவர்கள் அல்ல. நாம் தேவனால், தேவனுடைய ராஜ்யத்தினால் நடத்தப்படுகிறவர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கு ஒரு செய்திக்கு ஒரு சின்ன தலைப்பை கொடுத்துறேன். இப்போ தான் நான் குறிப்பாக சொல்ல போகிறேன். நீங்கள் இவ்வளோ நேரம் சொல்லிவிட்டு நீங்கள் இதை தான் பாஸ்டர் செய்வீங்க அப்படின்பது போல் இருக்குது. நீங்கள் நல்ல கவனி. தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களின் சுபாவம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? மீண்டும் சொல்லுகிறேன் எழுதுகிறவர்களுக்கு, தேவ ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களின் சுபாவம் எப்படிப்பட்டதா இருக்கும்? இந்த பூமியில் ரெண்டு கூட்டம் இருக்குங்க. சபையிலானாலும் சரி, எல்லா இடத்துல ரெண்டு கூட்டம் உண்டு. ஒரு கூட்டம் யாருன்னா தேவனுடைய ராஜ்யத்திற்காக வாழுகிற கூட்டம். அப்படிப்பட்டவங்க மட்டும் சத்தம் ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு கூட்டம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வெளியில வாழுகிற கூட்டம். அப்படிப்பட்டவங்க எல்லாம் சத்தம் ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் பெராக்கா சபை. இதுதான் என்ன சபை சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிதான் கவனிக்கணும், இப்படிதான் கவனிக்கணும். இதுதான் என்ன சபை? பெராக்கா அப்படின்னால அப்படி இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம எல்லாம் யாரு அப்படின்னா சொல்லுங்க பார்க்கலாம், தேவனுடைய ராஜ்யத்தில் வைக்கப்பட்டவர்கள். அதாவது ராஜ்யத்திற்காக வாழும்படி வைக்கப்பட்டவர்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அவருடைய சுபாவம் எப்படி இருக்கு இந்த உலகத்தில் அப்படின்னா, இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தம்முடைய தெய்வீக சுபாவத்தினாலேயே அவர் அடிச்சுவடுகளை வைத்து சென்றிருக்கிறார். எனவே தலைப்புகளை நான் நல்லா கவனிங்க. தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களின் சுபாவம் எப்படிப்பட்டதா இருக்கும்? முதலாவதாக அவங்களுடைய சுபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அன்பு உடையதாய் அல்ல. சொல்லுங்க, அன்பு உடையதாய் அல்ல, மிகுந்த அன்பு உடையதாய் இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு உடையதாய் அல்ல, சொல்லுங்க பார்க்கலாம், மிகுந்த அன்பு உடையதாய் இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்ட சுபாவம் உடையவர்கள் இந்த பூமியில தெய்வத்தை வெளிப்படுத்தும்படியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய கிரியைகள் மூலம், செயல்கள் மூலம், தங்களுடைய சுபாவத்தின் மூலம் ராஜ்யத்தை அவர்கள் என்ன செய்கிறாங்க? பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த ராஜ்யத்தை தங்களுடைய வாழ்க்கையின் மூலம் அவர்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடையவர்களே, முதலாவது நான் சொல்லுவேன், அன்புடையவர்கள் அல்ல, சொல்லுங்க, மிகுந்த அன்புள்ளவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசுவை பாருங்க. அன்புக்கு இலக்கணம் அப்படின்னா என் இயேசுவை தவிர யாரையும் சொல்ல முடியவே முடியாது. தனக்கென்று வாழாதபடி தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை கூட நமக்காக கொடுத்து தன் ஜீவனையே கொடுத்த இந்த ஒப்பற்ற அன்பை நாம் மறக்க முடியவே முடியாம, பேசாமல் இருக்க முடியவே முடியாது. இந்த இயேசு உலகத்தில் இருந்த பொழுது அவர் சந்தித்த மக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க? அவங்க சந்தித்த மக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க? இன்றைக்கு பாருங்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு நீங்க போகிறீங்கன்னு வைங்கல்ல, கல்யாண வீட்டில் போன உடனே நீங்க ஒரு கார்ல வந்து இறங்குங்களேன், கதவை திறக்க ரெண்டு பேர் நிற்பான். கையெடுத்து பார்க்குறோமோ இல்லையோ, கையெடுத்து என்ன செய்வான்? கும்புறதுக்கு ரெண்டு பேர் நிற்பான். நீங்கள் உள்ளே போய் சேரில் உட்கார வைக்கிற வரைக்கும் ஆள் வந்து நிற்பாங்க. ஏன்னா உங்ககிட்ட என்ன இருக்கு? வசதி இருக்கு, பணம் இருக்கு, பொருள் இருக்கு. இதெல்லாம் பார்த்து உங்களை மதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கும். அதே நீ பஸ்ஸில் ஏறி வந்து நொந்து நூலாகி அப்படியே பலவீனப்பட்டு ஒரு கல்யாணத்துக்குள்ளே வந்து ஒரு சேரில் நீயே தடுமாறி வந்து உட்காரு, உன்னை பார்த்துக்கிட்டே போவான், வருவான், ஒருத்தன் கூட உன்னை என்ன செய்ய மாட்டான். சொல்லுங்க சொல்லுங்க. இதுதான் உலகம். நல்லா இருக்கிறவங்கள நேசிக்கிற உலகம், வசதியா இருக்கிறவங்கள நேசிக்கிற உலகம். ஆனா இதே உலகத்துல
ராஜ்யத்திற்குட்பட்டவர்களுடைய சுபாவம் ஒன்று இருக்கு, அவங்க யாரையும் நேசிக்கிறவர்களாக. இயேசுவை பாருங்க, இயேசு இடத்துல வந்தவங்களாம் பாருங்க, எல்லாம் அந்த இரவு நேரத்தில் நிக்கதோமு என்று சொல்லப்படுகிற மனுஷன் என்ன செய்தான்? இயேசு இடத்துல வந்தான் அவருடைய போதனையை கேட்பதற்கு. ஏராளமான மனிதர்கள் இயேசு இடத்துல வந்தாங்க. ஆனா இயேசுவை பார்த்தீங்கன்னா அதே இயேசு இடத்துல குஷ்டரோகி இயேசு இடத்துல வருகிறான். சொல்லுங்க, யார் இடத்துல வருகிறான்? குஷ்டரோகி இயேசு இடத்துல வருகிறான். அன்றைய சமுதாயத்தில் ஒரு குஷ்டரோகி வந்து நின்னாலே சமுதாயத்தில் இருக்கிற எல்லாரும் அவனை கண்ட உடனே என்ன செய்வாங்க? ஓடுவாங்க. ஏன்னா அந்த நோய் எனக்கு என்ன செய்யக்கூடாது? தொற்றி விடக்கூடாது. அவன் மேல அடிக்கிற காத்து என் மேல பட்டு விடக்கூடாது, அந்த நோய் என் மேல வந்து விடக்கூடாதுன்னு குஷ்டரோகியை பார்த்தாலே ஓடுகிற சமுதாயம். குஷ்டரோகியை பார்த்தாலே அருவருக்கிற ஒரு சமுதாயம். யாருமே அவனை நேசிக்க ஒருத்தரும் இல்லை. ஏன் சொந்த குடும்பம் கூட அவனை என்ன செய்ய முடியாது? நேசிக்காம தான் கொண்டு போய் பாளையத்திற்கு வெளியே, வீட்டை விட்டு வெளியில கொண்டு போய் தூக்கி போட்டுட்டு வந்துடுவாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு குஷ்டரோகி இயேசுவிடத்துல வருகிறான். இப்ப நமக்கு முன்னாடி அந்த குஷ்டரோகி வந்தா நம்ம என்ன பார்ப்போம்னா, சிம்பிளா பார்ப்போம், இவன் யாரு? குஷ்டரோக வியாதி உள்ளவ அப்படின்ற அந்த அர்த்தத்துல, அந்த கண்ணோட்டத்துல தான் அவனை பார்ப்போம். ஆனா அந்த இயேசுனுடைய அன்பு இருக்கு பாருங்க. அதே குஷ்டரோகிய நீங்க பார்க்கிற, நான் பார்க்கிற அதே குஷ்டரோகிய அவர் குஷ்டரோகியாய் பார்க்கல. அந்த குஷ்டரோகியை அவர் பார்க்கும் பொழுது யாரா பார்க்கிறார்னா, இவன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவனாய் நிற்கிறான். நம்முடைய பார்வைக்கும் அன்புள்ள இயேசுனுடைய பார்வைக்கு என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. நம்ம அவனை குஷ்டரோகியா பார்க்கிறோம், ஆனா ஆண்டவர் அவனை எப்படி பார்க்கிறாரு? எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனாக ஆண்டவர் பார்க்கிறார். இப்ப பார்க்கிற அதே குஷ்டரோகி, நாம் பார்க்கிற அதே குஷ்டரோகி இயேசு இரண்டாவது எப்படி பார்க்கிறாரு அப்படின்னா, நம்ம அவனை குஷ்டரோகியா பார்க்கிறோம், குஷ்டரோகி நிக்கிறான் அப்படின்னு நம்ம நினைப்போம், பார்க்கிறோம். ஆனா அவர் எப்படி பார்க்கிறாரு அப்படின்னா, சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் உள்ள உறவுகள் இவனை கிட்டையும் வந்ததில்லை, இவனை வந்து தொட்டதும் இல்லை, விலகி 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 போனது. ஆனா ஆண்டவர் அவனை எப்படி பார்க்கிறாருன்னா, எல்லாரும் உன்னை தொட அச்சப்பட்டு உன்கிட்ட இல்லாமல் போனாலும், ஒருவேளை உன்னை விட்டு தூர போனாலும், நான் உன் பக்கத்தில் வந்து உன்னை தொடுவதற்கு இருக்கிறேன் என்கிற அந்த மேலான அன்பை வெளிப்படுத்தினார். யார் இடத்துல? குஷ்டரோகி இடத்துல. மூணாவது, அதே குஷ்டரோகிய இயேசு எப்படி பார்த்தார் அப்படின்னா, மனித பார்வைக்கும் இயேசுனுடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மனித பார்வை குஷ்டரோகியாய் பார்க்கிறது. ஆனா தேவன் அவனை எப்படி பார்த்தாருன்னா, இந்த குஷ்டரோகியுடைய சரீரத்தில் இருக்கிற வலி இருக்கு பாத்தீங்களா? சரீரத்தில் இருக்க வலி, குஷ்டரோகத்தினால துர்நாற்றம், ஒரு கெட்ட வாடை, அதனால அந்த சரீரத்தில் உண்டாகிற அந்த வேதனை வலி இருக்கு பாத்தீங்களா? அந்த சரீரத்தில் இருக்கிற வலியை விட அவனுடைய மனதுக்குள்ள இருக்கிற வலிய என் ஆண்டவராகிய இயேசு அன்புடன் பார்த்தார். அதனாலதான் எனக்கு சித்தம் உண்டுப்பா, இதற்கு மேல நீ இப்படி வாழக்கூடாது, நீ சுத்தமாய் வாழு. நீ சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட அந்த சமுதாயத்துக்குள்ள நான் உன்னை என்ன செய்கிறேன்? வாழ வைக்க அனுப்புகிறேன். உன்னை வெறுத்தவங்க யார், அவங்க இடத்துல உன்னை வாழ வைக்க அனுப்புகிறேன்னு சொல்லி இந்த மேலான அன்பு குஷ்டரோகியை கூட நேசித்த ஒரு அன்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குருடனை நேசித்த ஒரு அன்பு, பாவியான ஸ்திரியை நேசித்த ஒரு அன்பு. அருமையான கர்த்தருடையவர்களே, பேதுருவை பாருங்க, இயேசுவோடு 3.5 வருஷம் உட்கார்ந்து தின்னவன், 3.5 வருஷம் இயேசுவோடு கூட இருந்தவன். எந்த ஊழியத்தில் இயேசு எதை செய்ய நினைச்சாலும் 11 பேரை மறந்துடுவார், ஆனால் யாரை மட்டும் மறக்க மாட்டாரு. அவ்வளவு முக்கியமான நபராக பேசப்பட்டவன். ஆனா ஒரு இமைப்பொழுதுல இயேசுவை மறுதலிச்சிட்டு போயிட்டான், தூரத்தில் போயிட்டான், பின்மாற்றத்தில் போயிட்டான், சத்தியம் பண்ணிட்டு போயிட்டான், எனக்கு தெரியவே தெரியாது என்று சபித்துட்டு போயிட்டான். ஆனா மரித்து உயிர்த்த இயேசு, அந்த பேர் அன்பு இருக்கு பாருங்க,
அவன் கடற்கரையில் மீன் பிடிக்க போறேன்னு போயிட்டான். திபிரிய கடல்ல இயேசு அவனை தேடி வந்து உயிர் தெழுந்த பின்பு தேடி வந்து நிற்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரை தேடி? தன்னை மறுதலிச்சவனை, நான் யாருன்னு தெரியாதுன்னு போட அவனை தேடி யார் வந்து நிற்கிறா? இயேசு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கெட்ட குமாரன் தகப்பனை விட்டு தூரமா போயிட்டான். இன்னொரு அர்த்தத்தில் சொன்னா தகப்பனுடைய மனதை சுக்கு நூறாய் உடைச்சிட்டு போயிட்டான். அவனுடைய அறிவுரைகளை கேட்காம கீழ்ப்படியாம போயிட்டான். தகப்பனை மதிக்காம போயிட்டான். இப்படிப்பட்ட நிலைமையில போனவன், இப்படி போன ஒருவன் மீண்டுமாக வருகிறான். அந்த தகப்பன் என்ன செய்கிறான்? சொல்லுங்க, என்ன செய்கிறான்? அவன் செய்த குற்றத்தில் ஒன்றை கூட சுட்டி காண்பிக்காம ஏற்றுக்கொண்ட அன்பு அது. இப்படிலாம் செஞ்சுட்டு போனியே அப்படின்னு ஒன்றை கூட அவன் என்ன செய்யல, சொல்லலை. தரங்கம்பாடியில் இதை நான் சொல்லியிருக்கிறேன்னா தெரியல, சொன்னாலும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். தரங்கம்பாடியில் அமெரிக்காவிலிருந்து ஒரு ஊழியர், ஃபாரினர்ஸ் ஒருவர் வருவார். ஒவ்வொரு வருஷத்தில் ஒவ்வொரு இடங்களில் ஊழியர் கூட்டம் நடத்துவார். கோயம்புத்தூரில் நடத்துவார், மதுரையில் நடத்துவார், சென்னையில் நடத்துவார், திருச்சியில், இப்படி வந்து ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஏரியாவில் நடத்துவார். அவர் வந்து ஒரு ஏராளமான ஊழியர்களை கூட்டி சேர்த்து கூட்டம் நடத்த விரும்புகிறவர் அல்ல. அதிகபட்சம் ஒரு 100 பேர் மாத்திரம்தான் அவர் எதிர்பார்க்கிற ஒன்று. தரங்கம்பாடியில் அந்த ஊழியர் கூட்டம் அந்த சீகன் பால்க் என்று சொல்லப்படுகிற அந்த கேம்பஸில் நடக்குது. சென்னையில் இருந்த மூத்த ஊழியர்கள் ஏராளமாக அந்த ஊழியர் நல்லா பேசுவார், நல்லா. எனவே ஊழியர்கள் எல்லாரும் அந்த ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் போன அந்த கூட்டத்தில் நானும் போயிருந்தேன். முதல் நாள் டிஃபன் முடிஞ்சு அந்த முதல் செக்ஷன் ஆரம்பிக்கிறது. ஆரம்பித்த உடனே அவர் வந்து பேச வந்தார். பேசிக்கொண்டே இருந்தவர் திடீரென்று ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, லூக்கா 15ஆம் அதிகாரத்தை எடுத்தார். இந்த அதிகாரத்தில், இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் குறிப்பிட்ட அந்த வசனம், தகப்பனை விட்டு கெட்ட குமாரன் போய் திரும்ப வந்து அவன் என்ன செய்கிறான், சேர்ந்தான் என்கிற அது வரைக்கும் அந்த வசனத்தினுடைய பகுதியை சொல்லி, நீங்கள் எல்லாரும் எழுந்து அங்கங்கே இருக்கிற மரத்தடியில் போய் என்ன செய்யுங்க, உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிட்டு தனித்தனியாக அல்ல, ஒரு குழுவாக ஒரு 5 பேர் 6 பேராக என்ன செய்யுங்க, எல்லாம் பாஸ்டர் தான், நீங்கள் 5 பேர் 5 பேராக பாஸ்டராக ஒரு வட்டமாக நீங்கள் உட்காந்துக்கோங்க. இந்த நான் சொன்ன இந்த சம்பவத்தை நீங்கள் திரும்ப 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 வாசிங்க. ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு என்ன செய்கிறேன், நேரத்தை கொடுக்குறேன். நீங்கள் வாசிங்க, அரை மணி நேரம் பொறுத்து திரும்ப இந்த இடத்துல வந்து உட்காருங்க. அப்போ நான் சில கேள்விகளை கேட்பேன், நீங்களாம் என்ன செய்யணும், பதில் சொல்லணும் அப்படின்னா. சரி என்று சொல்லி நாங்களும் உட்கார்ந்தோம். எங்களுக்கும் வந்த சில குறிப்புகள் எல்லாம் என்ன செய்தோம், ஊழியர்களாக இருந்தனால சில குறிப்புகள் எல்லாம் எழுதணும். ஏராளமான ஊழியர்கள் அவர்கள் எல்லாம் எழுதினாங்க. அப்போ அந்த ஊழியர் என்ன செஞ்சார், வந்து அரை மணி நேரத்துக்கு பிந்தி உட்கார்ந்த உடனே சொன்னார், நீங்கள் குறித்த அந்த குறிப்பேடுகளில் உங்களுக்கு அந்த வசனத்திலிருந்து வெளிப்பட்டதை நீங்கள் என்ன செய்யலாம், பேசுங்க அப்படின்னு சொன்னார். அப்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பேசுனாங்க. அதில் ஒரு ஊழியர் எழுந்து வந்தார். அவர் சொன்னார், இந்த வசனத்தை அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது என் மனசில் வந்ததை நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த கெட்ட குமாரன் போயிட்டு எல்லாம் இழந்துட்டு பன்றி மேய்க்கிற வேலை கிடைச்சி, பன்றி மேய்த்து கொண்டு இருக்கிற வேலை, அந்த பன்றிகள் தின்கிற தவிடு கூட என்ன செய்யலை, கிடைக்கல அப்படின்ற அந்த சம்பவத்தை வாசித்து அவர் சொல்லும்போது சொன்னார், பொதுவாக ஒரு விசுவாசி அல்ல, புதுசாக சபைக்குள்ளே வராங்க, அவங்க வரும்பொழுது கஷ்டத்தோடு நஷ்டத்தோடு வருகிறாங்க. அவங்கள கேட்கும்போது அவங்க அனுபவிக்கிற வேதனை கஷ்டத்தெல்லாம் கேட்கும்போது நமக்கு மனம் உடைஞ்சிடுது. அதன் பின்பாக அவர்களை சபையில் வர வைத்து கூட்டங்களில் உட்கார வைத்து ஜெபிக்கிறோம், இரவு ஜெபங்களில் ஜெபிக்கிறோம். இப்படியெல்லாம் நாங்கள் செய்து அவங்க வாழ்க்கையில் இருந்த வறுமை தரித்திரம் கஷ்டம் எல்லாம் மாறி ஒரு நல்ல நிலைக்கு அவர்கள் உயர வந்த உடனே, திருமண காரியங்கள் என்று வந்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சபையை விட்டு வெளியில் போயிடுறாங்க.
சில ஆசீர்வாதங்க நன்மைக்காக அவங்க வெளியில் போயிடுறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை முறை அவங்க ஆஸ்பத்திரியில் போய் அவங்களுக்காக நாங்கள் ஜெபிச்சிருக்கிறோம், எத்தனை முறை அவங்க வீட்டில் போய் நாங்கள் உடம்பு சரியில்லைன்னு விசாரித்து பார்த்துருக்கிறோம். ஆனால் இப்படியெல்லாம் நம்ம நடத்தி கடைசியில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சபையை மதிக்காமல், ஆலயத்தை மதிக்காமல், ஊழியர்களையும் தேடாமல் அவங்க போயிடுறாங்களே அப்படின்னு வரும்போது அவர் சொன்னது, எனக்கு என்ன வரும்னா, ஆண்டவரே அவங்களெல்லாம் கையை காலை உடைச்சி என்ன செய்யுங்க, கொண்டு வரணும் அப்படின்னு மனசில் வரும். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அவங்களுக்காக. அப்போ கையை காலை உடைக்கணும் ஆண்டவரே, உடைச்சி எப்படியாவது என்ன செய்யுங்க திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைப்பேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அதன் பின்பு சொன்னால், இதை வாசிக்கும் பொழுது என்னன்னா, அந்த தகப்பனுடைய அன்பு அப்படிப்பட்ட நிலையில் வந்தவனை கூட திரும்பவும் என்ன செய்யுது சொல்லுங்க பார்க்கலாம், கையை காலை உடைச்சி அல்ல, அவன் திரும்ப வந்து அந்த ஏற்றுக்கொள்ளுகிற அந்த அன்பு என்னும் போது ஒரு தகப்பனை போல நம்முடைய இருதயம் என்ன செய்யணும், ஊழியம் செய்கிறவருடைய இருதயம் இருக்கணும் அப்படின்னு இதை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்காக ஒன்று சொன்னார். பன்றி மேய்த்து கொண்டு இருந்த அந்த கெட்ட குமாரன் பன்றிகளுக்கு தவிடெல்லாம் போடுறான், போட்டு பன்றியை மேய்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போது அந்த பன்றி பக்கத்தில் 10 குட்டி இருந்துச்சான். பன்றி பக்கத்தில் 10 குட்டி இருந்ததான். அந்த பன்றி தாய் பன்றி தன்னுடைய எல்லா குட்டிகளையும் பார்த்து சொன்னதா, ஆல் சில்ட்ரன்ஸ் எல்லாம் கவனிங்க. என்னன்னா, ஒருத்தன் நமக்கு வேலை செய்கிறான் பார்த்தீங்களா, அவன் யார் தெரியுமா, அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்ததுனால இங்கே வந்து நமக்கு என்ன செய்கிறான், இதே போல் நீங்கள் என்னை விட்டுட்டு போனீங்கன்னா நீங்களும் என்ன செய்வீங்க, மற்றவங்களுக்கு அடிமையாக ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த பண்ணி என்ன செய்யதான் சொல்வது போல இருந்ததுன்னு சொன்னார். எல்லாம் சிரிச்சாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இங்கே நான் சொல்ல வருகிற கருத்து என்னன்னா, அவ்வளவு தூரத்தில் போனாலும், அவ்வளவு வேதனைப்படுத்தி போனாலும், அந்த திரும்ப வரும்போது அந்த நோக்கி பார்த்தார் பாருங்க. அவன் தூரத்தில் வரும்போதே பார்த்த அந்த அன்பு, ஒரு குற்றத்தையும் சொல்லாமல் அவனை ஏற்றுக்கொண்ட அன்பு. அருமையான கர்த்தருடையவர்களே, அப்போ ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களுடைய சுபாவம் என்னன்னா, இந்த பூமியில் அன்பு அல்ல, சொல்லுங்க, மிகுந்த அன்பு உடையவர்களாக. அதனால தான் 1 கொரிந்தியர் 13:13 வாசிக்கிற, இப்பொழுது நம்பிக்கை, விசுவாசம், அன்பு மூணுமே நிலைச்சிருக்கு. நல்லா கவனிங்க, நம்பிக்கையும் நிலைச்சுதான் இருக்கு, விசுவாசமும் குறைஞ்சதில்லை, அதுவும் நிலைச்சுதான் இருக்கு, அன்பும் குறைஞ்சதில்லை, அதுவும் நிலைச்சுதான் இருக்கு, மூன்றுமே நிலைத்துதான் இருக்கு. ஆனா முடிக்கும் போது சொல்றேன், இவைகளில் நம்பிக்கையை விட விசுவாசத்தை விட எது பெருசு? அன்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் தாழ்மையா சொல்லுகிறேன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களுடைய சுபாவம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, சொல்லுங்க பார்க்கலாம், தன்னை பகைத்தவர்களையும் வெறுத்தவர்களையும் கூட என்ன செய்வாங்க, சொல்லுங்க, நேசிக்கிறவர்களாயிருப்பாங்க. நாம் நேசித்தாலும் அந்த நேசத்திற்கு உள் வராதபடி இருந்தா அப்படிப்பட்டவர்களையும் நேசிக்கிற ஒரு மகிமையான அன்பு. அவங்க முதலாவது மிகுந்த அன்புக்குரியவர்களாய் தன்னை வெளிப்படுத்துவாங்க. இன்னொன்றை நான் சொல்லிடுறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 சீக்கிரம் வாசிங்க. 19-20 மத்தேயு 28:19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களுடைய இரண்டாவது ஒரு சுபாவம் என்ன அப்படின்னா, மரித்தவர் உயிரோடு இருந்து 40 நாட்கள் இந்த பூமியில தன்னை வெளிப்படுத்திட்டு பரம் ஏறி போகிறதற்கு முன்பாக கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பொதுவாக கடைசி நேரத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை, ஒரு மனிதன் கடைசியாக சொல்ற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக சொல்லுவாங்க. இப்போ பரலோகத்திற்கு போகிற ஆண்டவர் கடைசியா இந்த பூமியில் இருக்கிற தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நீங்க புறப்பட்டு போங்க, சகல ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க,
அவர்களை சீஷர்களாய் மாற்றுங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் அவர்களுக்கு ஞான ஸ்நானத்தையும் கொடுங்க, நான் உங்களோடு கூட இருப்பேன் அப்படின்னு அவர் போயிட்டார். இந்த ராஜ்யத்திற்கு உட்பட்ட ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. அந்த சுபாவம் என்னன்னா, அந்த ராஜ்யத்தினுடைய செய்தியை இயேசுவிடத்தில் பெற்றுக்கொண்டு தான் பெற்றுக்கொண்ட காரியங்களை இந்த உலகத்தில் பரப்புகிறவர்களாய் இருப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சபையில் 25 வருஷம் விசுவாசி நீ சொல்றிய, 30 வருஷம் நான் விசுவாசியா இருக்கிறேன் நீ சொல்றிய, 15 வருஷமா 20 வருஷமா இந்த சபையினுடைய விசுவாசி என்று சொல்றிய, ஒரு நாளாவது இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை யாராவது ஒருவரோடு கூட நீ போய் எங்கேயாவது நின்று நீ ஒருவேளை சொல்லி இருக்கிறியா? சொல்லி அவர்களை சீஷர்களாய் மாற்றி இருக்கிறியா? ஒரு கேள்வியை உன் உள்ளத்துல நீயே எழுப்பு. விசுவாசியாய் சபைக்குள்ள இருக்கிறதல்ல பெருசு, விசுவாசியா இருக்கிறேன் என்று சொல்லி மார்த்தட்டி பேசுகிறதல்ல. தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவருடைய சுபாவம் என்ன அப்படின்னா, சுருக்கமா சொல்ற, அவங்களால சும்மா இருக்க முடியாதுங்க. நீ செய்யற வேலை தான் அவங்களும் செய்யறாங்க. 8 மணி நேரம் நீ வேலை செய்யணும், அதே 8 மணி நேரம் தான் அவங்களும் செய்யறாங்க. ஆனா வேலை செஞ்சு முடிச்சாலும் அவங்களுடைய எண்ணங்கள், அவருடைய உணர்வு, அவர்களுடைய ஏக்கம் என்னன்னா, இன்றைக்கு ஒரு 4 பேருக்கு ஓடி போய் சொல்ல முடியாதா? சொல்லிட்டு ஓடி வந்துடலாமா? உனக்கு கொடுக்கப்படுகிற 24 மணி நேரம் தான் அவர்களுக்கும் கொடுக்கப்படுது. என்னவா இவங்களுக்கு மட்டும்தான் வேலை இருக்கும், வேலை இருக்கு, வேலை இருக்கு. ரொம்ப சில சொல்லுவாங்க, இனிமேல கூடவே ஒரு மர சுத்திய கையிலேயே இடுப்புல சொறி வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக அழகாக சொல்லுவார். எனக்கெல்லாம் கிராம ஊழியத்தில் வந்து ஊழியம் செய்யணும்னு ரொம்ப ஆசை, வரணும்னு தான் பார்க்குறேன். ஆனால் என்னல்ல, எனக்கு வந்து இது போல இந்த ஊழியத்தை செய்யணும்னு ரொம்ப ஆசை, நானும் விரும்புகிறேன். ஆனால் என்ன செய்ய முடியல? சொல்லுங்க பார்க்கலாம். வர முடியலையா? ஏன் வர முடியல? சும்மா பேசும்போது அப்படியே தேன் வழிகிறது போல பேசுறது, ஆனால் உள்ளத்தில் அவருடைய ராஜ்யத்தினுடைய மகத்துவத்தை செய்யணும் என்கிற எண்ணம் சபைக்கு வரணும். சபையில் எல்லாரும் மேலும் ஊற்றப்படுகிற ஆசீர்வாதம் எனக்கு வரணும், எல்லாருக்கும் கிடைக்கிற வார்த்தை எனக்கு வரணும். அதுலேயே திருப்தி அடைந்து வாழ்ந்து சாகணும், போய் சேரணும். நான் சொல்ல, அதுக்காக இந்த சபைக்குள்ள இருக்கிற ஒருவரையும் கர்த்தர் வைக்கவே இல்லை. உங்களை கர்த்தர் வச்சது எதற்குன்னா, அந்த ராஜ்யத்தினுடைய சுபாவம் உங்களுக்குள்ள இருக்கணும். சீஷரை ஆக்குங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு பாருங்க, குடும்பத்தை இழந்து பாடுபட்டு அவமானப்பட்டு சரீரத்தில் நோய்பட்டு இப்படியெல்லாம் மாறின போது கூட அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லாம இருக்க முடியாதுன்னு பவுலை போன்ற எத்தனையோ பேர் ஓடிக்கொண்டிருக்கிறான். பேதுருவை போல எத்தனை முறை சிறையில் அடைத்தாலும் வெளியில வந்தா சுவிசேஷம் தான் என்னுடைய மூச்சு என்று சுவிசேஷத்திற்காய் ஓடுகிற கூட்டம் உண்டு. இவங்க யாருன்னா, இவங்க ராஜ்யத்திற்குரியவர்கள், ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள், தெய்வீக சுபாவத்தை அவர்கள் உடையவர்கள். அருமையான கற்றுடையவர்களை, இந்த ஆண்டுல நாம் ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக வாழுகிற தெய்வீக சுபாவம் உடையவர்களாய் மாறணும். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிச்சிடுறேன். மத்தேயு 13:43 மத்தேயு 13:43. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். பாருங்க, நீதியாய் நடந்தவர்கள், நீதியான கிரியைகளை செய்தவர்கள் ராஜ்யத்தில் எப்படி இருப்பாங்களா? சொல்லுங்க, எப்படி இருப்பாங்களா? நீ சூரியனை போல ராஜ்யத்தில் பிரகாசிக்கணுமா? அந்த தேவ ராஜ்யத்தில் சூரியன் பிரகாசிக்கிறத முழு உலகமே என்ன செய்கிறது? சொல்லுங்க, சூரியனை முழு உலகமே என்ன செய்கிறது? பார்க்குது. அப்ப யார் ராஜ்யத்தில் காணப்படுவானா? இந்த பூமியில வாழ கொடுக்கப்பட்ட காலத்தில் நீதியான கிரியைகள், நீதியான செயல்கள் மூலம் தன்னை வெளிப்படுத்துகிறவர்கள்.
என்பதை மறந்து விடக்கூடாது. அருமையான கற்றோடியவர்களே, வேதம் சொல்லுது, நீங்கள் சிறியோருக்கு எதை செய்கிறீங்களோ அது அவங்கள பார்த்து ஆண்டவர் சொன்னால், உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த நித்திய ராஜ்யத்திற்கு என்ன செய்யுங்க, போங்க. வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்றான், நித்திய ஆக்கினைக்கு நரகத்துக்கு என்ன செய்யுங்க, போங்க. அப்போ வலது பக்கத்தில் இருக்கிறவங்க ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், நான் தாகமா இருந்தேன், வஸ்திரம் இல்லாதபடி இருந்தேன், அந்நியனா இருந்தேன், காவல்ல இருந்தேன், வியாதியில இருந்தேன் அப்படின்னு ஆண்டவர் அடுத்தடுத்து சொல்லும் பொழுது சொல்லிட்டு, இந்த நேரமெல்லாம் நீங்கள் என்னை என்ன செய்ய வந்தீங்க, பார்த்தீங்க, பார்க்க வந்தீங்க, விசாரிக்க வந்தீங்க, எனக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுத்தீங்க, பசியா இருக்கும் போது போஜனம் கொடுத்தீங்க, அதனால நீங்க ராஜ்யத்திற்கு போங்க. இந்த பூமியில வாழும் காலங்களிலே நீங்க செய்த அந்த நல்ல கிரியை, நீதியான கிரியை இருக்கு பாருங்க, ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றுகிறது. அப்போ அவங்க கேட்குறாங்க, நாங்கள் எப்போ உண்மை பசியா பார்த்தோம், எப்போ நீர் காவலில் இருக்க நாங்கள் பார்த்தோம், தண்ணீர் இல்லாமல் தாகமாக இருக்க எப்போ பார்த்தோம். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இந்த சிறியோரில் ஒருவருக்கு, இந்த பூமியில் வாழுகிற காலங்களிலே அற்பமாக எண்ணப்படுகிற ஒருவருக்கு நீங்கள் எதை செஞ்சீங்களோ அது எனக்கு. அப்ப நீதியான செயல், நீதியான கிரியைகளை நாம் செய்கிறவர்களாய் காணப்படணும். எனக்கு 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 என்று சொல்லி நமக்கு மாத்திரம் வாழுகிற வாழ்க்கை அல்ல, தனக்கு மாத்திரம் போகிற வாழ்க்கை அல்ல. நான் சொல்லுவேன், இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சுபாவம் வாழுகிற வாழ்க்கை. ஆண்டவரை பாருங்க, தனக்குன்னே வாழலங்க அவர். இந்த பூமியில வாழ்ந்த காலத்தில் தனக்காக ஒரு நாளும் வாழவே, வாழ்ந்தது எல்லாம் யாருக்காகத்தான், பிறனுக்காகவே வாழ்ந்து ஓட்டத்தை முடித்து மரித்து உயிர்த்து பரலோகம் போனவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிறைய குறிப்பு இருக்கு, வேணா வேகமா எழுதிக்கோங்க. முதலாவது அன்புடையவர்களா இருப்பாங்கன்னு சொன்னேன். இரண்டாவது சொல்லுங்க, சரி. மூன்றாவது சரி. நாலாவது எழுதிக்கோங்க, அவங்க நேர்மையானவர்களாக. அந்த நேர்மை என்பதற்கு ஆதாரம் என்னன்னா, சத்தியத்தின்படி வாழுகிறவர்களாக அல்லது சத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருப்பார், ராஜ்யத்திற்குட்பட்டவர்கள். அடுத்து தாழ்மையானவர்கள். அவங்க தன்னுடைய ஜீவியத்தில் ஒரு நாளும் தங்களை பெருமையானவர்களாய் அடையாளப்படுத்த மாட்டாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். வாழுகிற காலமெல்லாம் எப்படி தான் இருப்பாங்க, தன்னை தாழ்மையானவர்களாக. சில மரண நேரங்களில் சிலரை பற்றி சில சாட்சிகள் சொல்லும் போது கேட்டால் சொல்லுவாங்க, இவங்க ரொம்ப சொல்லுங்க தாழ்மையாக இருந்தாங்க. அவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இன்னொருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப தாழ்மையாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க இடத்துல அவங்க பார்த்தது என்னதான், அதனால அதை 10 பேர் சாட்சி சொன்னாலும் 10 பேரும் பல காரியம் சொன்னாலும் அதில் ஒரு வார்த்தை எதுவாக இருக்கும், தாழ்மை. இந்த தாழ்மை இது இயேசுனுடைய அடிச்சுவடு. தாழ்மை. அது மாத்திரமல்ல, மன்னிக்கும் மனப்பான்மை உடையவர்கள். அது மாத்திரமல்ல, சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருப்பாங்க. சமாதானம் அதாவது பிரச்சனைகளை தீர்க்கும் முறையில் சமாதானத்தை நிலைநாட்டுகிறவர்களாய் இருப்பார்கள். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சமாதானத்திற்கு ஏதுவானது அல்ல, சண்டைகளை மூட்டுகிறதற்காக என்ன செய்வாங்கன்னா 4 பேர் இருப்பான், இங்க 4 பேர் இருப்பான், அங்க 4 பேர் இருப்பான். எதுக்கு? சண்டையை கொளுத்தி விடுறதுக்கு 4 பேர் இருப்பான். ஆனா ராஜ்யத்திற்கு உட்பட்டவருடைய சுபாவம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா சொல்லுங்க பார்க்கலாம், சமாதானம். பிரச்சனைகளை தீர்க்கும் முறையில் அவங்க சமாதானத்தையே நிலைநாட்ட வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, இந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களுடைய தெய்வீக சுபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமாதானம் மாத்திரமல்ல, அவங்க எல்லா சூழ்நிலையிலும் தெய்வத்தின் மீது மட்டும்தான் நம்பிக்கை வைத்து வாழுகிறவங்க. இவங்க நம்பிக்கை வேற எதுலையுமே, பணத்தில் இருக்காது, நகையில் இருக்காது, சேர்த்து வைத்த சொத்து சுகத்தில் இருக்காது. அவங்களுடைய முழு நம்பிக்கை எது மேல தான் இருக்கும். எல்லாம் இருக்கும், ஆனா அதை விட அவங்க நம்பிக்கை எதில் இருக்குன்னா சொல்லுங்க பார்க்கலாம்,
தெய்வத்தின் மீது மாத்திரம்தான் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஏராளமான தெய்வீக சுபாவம் உடையவர்கள் நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாம். பிரைஸ் அல்லாஹ். அருமையான கர்த்தருடையவர்களே, பரிசேயர் இயேசுவிடத்துல வந்து கேட்டாங்க, இயேசு தேவனுடைய ராஜ்யத்தையே போவோம் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் சொல்ற ராஜ்யத்தை எங்க கண்ணால பார்க்க முடியலையே, அவர் சொல்லுகிற ராஜ்யம் எங்க இருக்குன்னு தெரியலையே. அதனாலதான் வந்து கேட்டாங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும்? நீ சொல்லுகிற அந்த ராஜ்யம் எங்க இருக்கு, எப்போ வரும்? அப்ப இயேசு சொன்னா, அது பிரத்யட்சமாய் காணக்கூடியது இல்லைங்க. நீ காண்கிறது போல பிரத்யட்சமாய் காணக்கூடியது அல்ல. தேவ ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா, அது உங்களுக்குள்ளேயே நடந்து கொண்டிருக்கு, அது உங்களுக்குள்ளதான் இருக்கு. அருமையான கர்த்தருடையவர்களே, இப்ப சொன்ன வார்த்தையின்படி தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களுடைய சுபாவம் எப்படிப்பட்டதா இருக்கும்? அருமையான கர்த்தருடையவர்களே, முதலாவது அன்புடையதாய், மிகுந்த அன்புடையதாய் இருக்கும். இரண்டாவதாக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பெற்று, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இந்த உலகத்தில் பரப்புகிறதா இருக்கும், பரப்பி சீஷர்களாய் மாற்றுகிறதா இருக்கும். நீ எத்தனை பேரை சீஷரா மாத்தி இருக்கிற? ஒருத்தரையும் இதுவரைக்கும் சீஷரா மாத்தாம 30 வருஷம் இருந்தீன்னா 30 வருஷ காலம் வீண். அதனால உன்னை ரட்சித்தவருக்கு எந்த ஆதாயமும் எந்த பிரயோஜனம் இல்லவே இல்லை. ஆனா ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஒரு கூட்டம் இருக்குங்க சபையில, அவங்களால சும்மா இருக்க முடியாது. வேலை நேரம் முடிஞ்சா டிராக்ஸ் எடுத்துட்டு ஓடும், தெருவா ஓடும், வெயில்ல நிக்கும், தெருவில் நிக்கும், பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும், மார்க்கெட்ல நிக்கும், ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கும். இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டே பரப்பிக்கொண்டு ஓடும். ஆனா அதே இன்னொரு கூட்டம் இருக்கு, சபைக்கு வரணும், ஆராதிக்கணும், சபை முடிஞ்ச வீட்டுக்கு போகணும், மற்ற வேலையை பார்க்கணும், பணத்தை சேர்க்கணும், இப்படியே போகிற ஒரு கூட்டம் இருக்கு. நீ எந்த கூட்டத்தில் இருக்குன்னு பார்த்துக்கோ. மூன்றாவது, நீதியான கிரியைகளை நிறைவேற்றுகிற கூட்டம், நேர்மை சத்தியத்தை வாழ்வில் முக்கியப்படுத்தி வாழுகிற கூட்டம், நேர்மையை வெளிப்படுத்துகிற கூட்டம், தாழ்மையை வெளிப்படுத்துகிற கூட்டம், மன்னிப்பை வெளிப்படுத்துகிற கூட்டம், சமாதானத்தை உண்டாக்குகிற கூட்டம், சமாதானத்தை நிலைநாட்ட முயற்சிக்கிற கூட்டம், கடவுள் தேவனை மாத்திரம் நம்புகிற கூட்டம். இந்த கிருபைகளை கர்த்தர் இன்றைக்கு நமக்குள்ள வைத்து நம்மை நடத்தும்படி 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போ. நல்ல சத்தமா ஸ்தோத்தரிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தெய்வீக சுபாவத்தை கர்த்தர் நமக்குள்ள வைக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போ. ஹல்லேலூயா. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே. தேவசாயல் தேவ சமூகம், தேவ பிள்ளைகள் அடையும் பாக்கியம். தேவசாயல் தேவ சமூகம்,
தேவ பிள்ளைகள் அடையும் பாக்கியம் எந்தன் வாஞ்சையிலே என்று சேர்ந்திடுவே. என்னை நிரப்பிடுமே தம்மாவியினார், என்னை நிரப்பிடுமே தம்மாவியினார். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே, மகிழ்ந்திடவே. அரண்முகமே ஆவியாத்மா தேகம் முழுது அன்பர் இயேசுவின் சொந்தமாவே. பூரணம் அருளோ ஆயத்தப்படுத்தோ, பாடி பறந்திடுவே தம்மாவியினார், பாடி பறந்திடுவே தம்மாவியினார். மகிமை மேல் மகிமை. கர்த்தர் சுபாவத்தை மாற்றுகிறார், ராஜ்யத்தின் சுபாவத்தை கர்த்தர் உனக்குள்ள வைக்கிறார். நீ வேறு மனிதன் ஆவான். திவ்ய குணங்கள் நாடி ஜெபித்தேன், தூய வாழ்க்கையின் தேவை அதுவே. இயேசுவே தேவ சேவையிலே பாடு சகித்திடவே, தாரும் பொறுமை பலன் தம்மாவியினார், தாரும் பொறுமை பலன் தம்மாவியினார். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே. இயேசுவே இயேசுவே பரன்முகமே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரன்முகமே. பாதம் ஒன்றே போதும் என்றே பேசும் ஆண்டவர் தொனியும் கேட்டே. இன்ப வாக்குகளே எந்தன் போஜனமே, என்னை பலப்படுத்தோ தம்மாவியினார். இப்போ எங்களை பலப்படுத்தும் ஆவியினால். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே. பரலோகமே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே, மகிழ்ந்திடவே. முகமே ஹalleluya 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 ஹalleluya. நாம் ஏதோ வாழ்ந்தோம் போனோம் என்றல்ல, நாம் ராஜ்யத்திற்குட்பட்டவர்களா தெய்வீக சுபாவம் உடையவர்களாக இந்த பூமியில நம்மை நாம் அடையாளப்படுத்தணும். கர்த்தர் அந்த கிருபைகளை இந்த சத்தம் கேட்ட நம்ம ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.